ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி கிச்சன் தான் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டவ் மட்டும், கேஸ் ஸ்டவ் மட்டும் வச்சு சமைக்கலாம். அடுத்த கிச்சன்லேருந்து உள்ளே வந்தோடனே ஹாலு. இதுதான் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் போட்டுக்கலாம், பீரோல் வச்சுக்கலாம், தூங்கிக்கலாம். ஹாய் எமோஷன் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கோம். அப்புறம் வந்து நியூ இயர் முடிஞ்சிருச்சு. நியூ இயர் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு இல்லை இப்போதான் வந்துருச்சு. சரி சொல்லு என்ன தேவை சொல்லு. நியூ இயருக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாங்கள் 2 பேர் சார்பாக வந்து உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எல்லாமே கடந்து போகட்டும். இந்த புது வருஷம் வந்து சந்தோஷமாக வந்து தொடங்குவோம். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து வீடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, இனிமே வீடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்த வீடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த வீட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, போன தடவை பார்த்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து செல்ஃபே இல்லை. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நாங்களே அதை வந்து யோசித்தோம். ஆஹா, செல்ஃப் இல்லையே, நல்ல வேலை சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நம்ம எங்கே வைக்கிறது அந்த மாதிரி யோசித்தோம். ஸோ இந்த தடவை பார்த்துருக்க வீடும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சின்ன வீடு தான் இருந்துச்சுனாலும் சொல்லிடுங்க. ஆமாம், ஓகே, நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லிடுங்க. ஏன்னா அது நம்ம சொந்த வீடு கிடையாது, நம்ம வாடகை வீடு தான் போக போகிறோம். ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ இதான் ஸ்டெப்லேருந்து முன்னாடி வந்தோம் அப்படின்னா நம்மளோட செப்பலை கழட்டி போட்டு இப்படி போனோடனே ஃபஸ்ட்டு வீடு மேடம் நிற்கிறாங்க. அம்மா ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, வீட்டை இதுதான் நாங்கள் பார்த்துருக்க வீடு. இந்த வீடு வந்து பூட்டு போட்டு பூட்டில் சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. எல்லா வீட்லேயுமே பூட்டில் சாவி போட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த வீட்டு சாவி பாருங்க, இந்த சாவி டோர்ல இது இருக்கிற மாதிரி. குந்தானிக்கு ஒரு கருவும் தெரியாது. நான் சொல்றேன், நம்ம பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து டோருக்குள்ளேயே இருக்கும். ஸோ டோரில் போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும். இதில் என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, நம்ம ஒருவேளை சாவியை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூட்டை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு பூட்டு வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான். என்ன திறக்கிறதுக்கு இவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆயில் ஓகே, உள்ளே போங்க, வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் மை ஹோம். மை ஹோம்னு வருது. மை ஹோம் தான். ஓகே, நம்ம தானே இருக்க போகிறோம். நம்ம தான் இருக்க போகிறோம்னு இல்லை, இன்னும் முடிவாகலைல. சரி வாங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ். இப்படியே போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸுக்குள்ளே போன உடனேயே கிச்சன் தான் ஃபஸ்ட்டு. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கிச்சன் வந்து இனி போகிற வீடு வந்து பெரிய கிச்சன் போகணும், கொஞ்சம் நல்லா விசாரமாக இருக்கணும், நம்மள ஒரு வீடியோ எடுக்கிறோம், பிள்ளைங்கள்லாம் நிற்கிறோம் அப்படின்னாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி கிச்சன் தான் பார்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா, தண்ணினா நேற்று வந்து நீவர் எதுவுமே வீடியோ எடுக்காது காரணமே இதுதான். ஏன்னா நேற்று நல்ல தண்ணி வந்துச்சு. 10 நாளைக்கு ஒரு டைம் தான். எங்களுக்கு வந்து 15ஆம் தேதி தான் நாங்கள் வந்து குடி வரதா சொல்லியிருக்கோம். ஏன்னா 1ஆம் தேதி அவங்க வந்து வீட்டை எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. ஏன்னா 15 நாள் வந்து வாடகை வந்து முன்ன பின்ன வரும், அதனால நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வர நம்ம கொஞ்சம் இதுக்கு இடையில கேப்பில் கொஞ்சம் திங்ஸை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெறும் வீட்டில் எடுத்து வைக்கக்கூடாது, பால் காய்ச்சாத வீட்டில். அதனாலே ஒரு நிறகுடத்து தண்ணியை நீ இந்த வீட்டில் வைக்கணும், வீடு தொடச்சிட்டுன்னு சொன்னாங்க பெரியவங்க. ஸோ வீட்டு தொடச்சிட்டு நேற்று தண்ணி வச்சுட்டு நேற்று நியூ இயர் எதுமா ஒரு சின்ன விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு போயாச்சு. பேசு, மூச்சு வாங்கதோ. சரி, ஓகே, எங்களுக்கு போயாச்சு. நேற்று வந்து இந்த வேலையும் நடந்துச்சு, வீட்லேயும் எங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தேங்க்யூ, மிக்க நன்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, ஹீட் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம சின்ன கிச்சன் தான். இங்கே வந்து ஒரு ஸ்டவ் மட்டும், கேஸ் ஸ்டவ் மட்டும் வச்சு சமைக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது என்ன கல்லுங்க? இது வந்து க்ரீன் கலர் கிரானைட் கல்.
இதோட கலர் வந்து இப்படி தான் இருக்கும். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட கலர் வந்து பேசிக்காகவே வந்து இப்படி தான் இருக்கும். தொடச்சிருக்கேன் என்னத்த இது வரவே இல்லை இவர். ஆமாம் சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு, ஏன்னா அந்த வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செல்ஃப் இருக்கும். பட் இந்த வீட்டில் செல்ஃபு கம்மியாக இருக்குது. செல்ஃப் கம்மி தான். பட் ஓகே போதும், பார்த்துக்கலாம். இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன், என்ன காரணம், ஏன் நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற காரணம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு மேலேயே ஒரு செல்ஃபோன் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த வீட்டில் வந்து எல்லா பக்கமும் சுற்றி எல்லா பக்கமும் செல்ஃப் இருக்குது. ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நோ ப்ராப்ளம். இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ப்ளக்கு. இந்த பவர் ப்ளக் வந்து ஃப்ரிட்ஜு, ஸோ கிரைண்டர், வாஷிங் மிஷின், அந்த மாதிரி வாஷிங் மிஷின் வைக்க முடியாதோ? சாரி இல்லை வேணாம். நீ அப்படியே ரொம்ப என்ன கலாய்ப்ப. ஸோ அந்த மாதிரி இதுக்காக இந்த சுவிட்சஸ்ஸு. கிச்சனுக்குள்ளே இருக்க அடுத்த சுவிட்சஸ் வந்து இது. உள்ளே வந்தோடனே டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லைட் போட்டிருக்கான சுவிட்சஸ் தான் இது. ஒரு பிரேக்கர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பிரேக்கர் இருக்குது. ஓகே, அப்படியே ரூம்குள்ளே போகலாமா? அப்படியே நான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபோனு எல்லாத்தையும் வெளியில் அப்படியே வச்சபடி வச்சுட்டு வந்துடு டிங்கின்னு. ஓகே, அடுத்து கிச்சன்லேருந்து உள்ளே வந்தோடனே ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 தான் ஹால். நம்மளுடைய ஹால் வந்து 10க்கு 10 தான் ஸ்பேஸ். அந்த பெட்ரூமும் 10. அந்த ஹாலும் அந்த பழைய வீட்டு உள்ள ஹாலும் 10க்கு 10 தான். ஸோ ஒரு விண்டோ இந்த பக்கம் வந்து நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னால வெளிச்சம் வந்து நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாகவே இருக்குது வெளிச்சம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுவிட்சஸ் இருக்குது. இது வந்து பாத்ரூம்குள்ளே உள்ள சுவிட்சஸ்ஸு, பாத்ரூம் போகும்போது யூஸ் பண்ணுறாங்க சுவிட்சஸ்ஸு. ஸோ இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் உள்ள மற்ற லைட்ஸ்க்கான சுவிட்சஸ்ஸு. இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவி வச்சுக்கிறதுக்கான சுவிட்சஸ். அவ்வளோதான். ஒரு லைட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, இது ஒரு பெட்ரூம் லைட்டு, இது ஒன்று பூஜை சாமான் வந்து இங்கே தான் வச்சுக்கிற முடியும். ஏன்னா நான் பழைய வீட்டில் வந்து இந்த சபத்தில் செல்ஃபு கொடுத்துருந்தாங்க, அதில் வச்சுருந்தேன். இந்த வீட்டில் வந்து இந்த சைடு செல்ஃபு கொடுத்துருக்காங்க. எங்கே செல்ஃபு கிடைக்குது, செல்ஃபில் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். ஓகே. ஆனால் டிவிக்கு தான் ஒரே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இந்த சைடு எந்த ஓட்டையுமே இல்லை பாருங்களே, ஒரு ஆணி வச்சு அடித்த மாதிரி எந்த தடமே இல்லை. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து வயர் இழுத்து டிவி பார்க்குறது கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. சரி ஓகே, பார்க்கலாம் அது எப்படின்னா. அதனாலே அங்கிட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே. அப்புறம் வந்து அப்படியே பெட்ரூம் போகலாம். பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. நம்ம வந்து ரூமுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூமாக இருந்துச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களும் வந்து ரூமுக்குள்ளே வந்து தான் வந்து பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து காமனாக இருக்கிறதுனால ஹாலில் இருக்கவங்களும் போய்க்கலாம், நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களும் போய்க்கலாம், நம்ம ரூமில் இருக்கோம்னா நம்மளும் ரூமை ஓப்பன் பண்ணி பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ புது வீடு எந்த ஒரு திங்ஸும் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்கோ அடிக்கும். அது எப்படி இந்த ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல, எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி ஓகே, பெட்ரூம்குள்ளே போகலாம். சரி, பாத்ரூம் வந்து கொஞ்சம் லேட்டாக லாஸ்ட் வீடியோவாக வந்து லாஸ்ட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து பெட்ரூம் வாங்க. இதுதான் பெட்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில் போட்டுக்கலாம், பீரோல் வச்சுக்கலாம், தூங்கிக்கலாம். சரி, ஹாலுக்கு வந்தோடனே வந்து இந்த சைடு வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தேவையான எல்லா கனெக்ஷனுமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம கேமரா, நம்மளோட ஃபோனோட திங்ஸு, நம்ம ஸ்டிக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து மேலே செல்ஃப் இருக்குது. கிச்சனு இது பாத்ரூமுக்கு மேலே உள்ளது வந்து அப்படியே செல்ஃபாக நம்ம கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதுலேயும் நம்ம நிறைய திங்ஸஸ் வந்து வச்சுக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டியூப் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டியூப் லைட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு வெளிப்பக்கம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறனால, வெளிப்பக்கம் எந்த பில்டிங்கோட செவரும் இல்லை, கொஞ்சம் வெட்ட வெளியாக இருக்குது அப்படிங்கிறனால நல்ல காற்றும் சரி, நல்ல வெளிச்சமும் சரி, நல்லா தான் இருக்குது. ஸோ ரூமோட டைல்ஸ் பாருங்கள். ஓகே, போதும் டைல்ஸ் ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ரூமு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10. ஓகே, திருப்பி பேசிடலாம். பாத்ரூம் காமிச்சலாமா? அப்படியே பாத்ரூம் கட்டிடலாம். இவ்வளோ தாங்க ரூம். லைட் போட்டியாமா? வேணாம் சார், பாத்ரூமே நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. ஓகே,
ஸோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான். ஓகே, இப்போ நம்ம குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பைப் இருக்குது. இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிற தண்ணி, அந்த டேப்பு. இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த நம்ம டவல் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில் வந்து இருக்குது. இது ஜன்னல், நல்ல ஸ்பேஸாக தான் இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு பல்ப் இருக்குது. சுற்றி பாத்ரூம் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா செவரோட ஹைட் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. போதும், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாத்ரூமுக்கு இது காமன் பாத்ரூம், அதுக்கு இது வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது. குளிக்கிற பாத்ரூம் அதில் லாஸ்ட் காலி பண்ணியாலும் நான் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்தோங்கிறது எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுட்டு தான் ஹவுஸோட சாவியை கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு முடிவில் தான் இருக்கியோ. வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா? எனக்கு வந்து வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? எனக்கும் பிடிச்சிருக்கு. இது வந்து காம்பவுண்ட் வீடு கிடையாது. கீழே 3 வீடு, மேலே 3 வீடு, மொத்தம் 6 வீடு. கீழே வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து ஹவுஸ் ஓனர். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் வந்து மேலே வந்து 6 பேருக்கும் 6 டேங்க் வச்சுருக்காங்க. தண்ணி வந்து போர் தண்ணி தான். நம்ம நல்ல தண்ணி வந்து நம்ம தேவையான தண்ணியை வந்து கீழே எடுத்துக்கிற வேண்டியது தான். நல்ல தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம எடுக்கணுங்க. கீழே தான் நல்ல தண்ணி பைப்பு, மேலே வரைக்கும் வராது. ஸோ கீழேருந்து நம்ம நல்ல தண்ணி எடுக்கணும். மற்றபடி இந்த பாத்திரம் கழுவுறது, மற்றபடி இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி குளிக்கிறது, அதுக்கு மாதிரி உள்ள தண்ணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது. நம்ம போர் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு 5 வீடு, 5 வீட்டுக்கும் ஒரே டாய்லெட் தான் காமனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பழைய வீட்டுக்கு 2 டாய்லெட். ஆமாம், 2 டாய்லெட். 5 வீட்டுக்கு வந்து 2 டாய்லெட்டு. நான் அந்த இதில் போகவே பண்ணல, அதனால் எனக்கு ஞாபகம் தெரியாது. நான் சொல்கிறேன், 2 டாய்லெட்டு ப்ளஸ் வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து ஒரு கல், அது ஒரு ரூம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீட்டில் வந்து துணி துவைக்கிற கல் கிடையாது. என்ன ட்ரெஸ்ஸோ எதானாலும் வீட்டுக்குள்ளே தான். நம்ம துணி காய போட மட்டும்தான் நம்ம மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும், மோட்ரு போட மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி துணி துவைக்கிறது எல்லாமே வீட்டுக்குள்ளே தான், அலசுறது வீட்டுக்குள்ளே தான். அங்கே வீடு வந்து ஃப்ரீயாக வெளியே நின்று அலசுவோம், வெளியே யூஸ் பண்ணிக்கிறோம், வெளியே வந்து யூஸிங் இந்த வீட்டில் வந்து கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து பெயிண்ட் வந்து இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. பட் நாங்கள் அடிக்க வேண்டியதில் அடிச்சதுக்குன்னு அமௌண்ட்டு வந்து கேட்டுட்டாங்க. அப்புறம் வந்து ஏன் நம்ம வந்து இந்த வீட்டு வந்து சூஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட காம்பவுண்டை ஒட்டியே நம்மளோட காரை வந்து நம்ம வந்து நிறுத்திக்கலாம். ரோடு வந்து அந்த ஏரியா ரோடு வந்து இப்போ நான் இருக்கிற ஏரியா ரோடு வந்து ரொம்ப பொடி சந்து, பார்த்துக்கோங்க. 2 பைக்கு கிராஸ் ஆகும், அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. 2 சைடு டிச்சு, பைப்பு, ரொம்ப ரொம்ப கூட்டம் பைக். ஆனால் இந்த ரோடு வந்து நல்ல அகலமான ரோடு, நல்ல ஃப்ரீயான ரோடு. இப்போ எங்கள் வண்டி டிச்சை வந்து தாண்டி தான் நிற்கிது. ஒருத்தர் நின்று இன்னொரு வண்டி போகிற அளவுக்கு அதுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கு வந்து டிச்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் ரெடிமேடாக காங்கிரீட் கல் வாங்கி போட்டு அந்த காரை வந்து நிறுத்திருக்கேன். அது இன்னும் ரெடி பண்ணலை. இன்னும் மண்ணெல்லாம் வச்சு அதை டேப்பர் பண்ணிட்டு தான் வந்து மேலே ஏற்றி நிறுத்தணும். இப்போ நாங்கள் பார்த்துருக்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வாசல். அதாவது நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகையில் கிழக்க பார்க்குறோமா, அப்போ கிழக்கு பார்த்த வாசல். நாங்கள் பழைய வீடு வந்து மேற்கு பார்த்த வடக்கு பார்த்த வாசல். சரி வடக்கு பார்த்த வாசல். ஏன்னா வாசலில் வந்தோன்னா வடக்கு பார்க்குறோம், வடக்கு திசையை பார்க்குறோமா, அப்போ வடக்கு பார்த்த வாசல். மோஸ்ட்லி கிழக்கு பார்த்த வாசல் வந்து எல்லாருக்கும் வந்து போக சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாக்கிட்டே சொன்னேன், வேணாம் ஏன் கிழக்கு பார்த்த வாசல் போகிறேன், வேண்டான்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து வாடகை வீடு தானே போகிறோம், நாங்கள் போய் ராசி நட்சத்திரம் வச்சு இந்த ராசி செட் ஆகுமா அப்படிங்கிற பார்க்கல. நாங்கள் அதை வந்து ஐடியாவே கிடையாது. நம்மளுக்கு செட் ஆகுதோ ஆகலையோ இருந்து பார்ப்போம். செட் ஆகலைன்னா காலி பண்ணி போய்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஒரு சங்கடமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து என் தம்பி வந்து எங்கள் கூட தான் இருந்தான். ஸோ இந்த வீட்டில் வந்து அவன் எங்கள் கூட இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா வீட்லையுமே இந்த வீட்டில் 2 குழந்தைக்கு அலௌடு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீட்டிலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை தான் அப்படின்னாங்க. அப்போ நான் இன்னொரு குழந்தைய நான் என்ன பண்ணுறது, ரோட்லேயே விட்டு வர முடியும் இன்னொரு குழந்தைய. ஸோ அதனால தான் நிறைய இந்த வீடு பார்க்குறதுல வந்து நிறைய ஒரு இதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து வர்றவங்க வெஜிடேரியனாக இருந்தால் நல்லது, எங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்காது. நாங்கள் வந்து வெஜ்ஜு, நாங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுவும் ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து டைல்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஐயோ, அவங்கெல்லாம் ஒழுங்காக வாடகை கொடுக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. எங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே இல்லையா? எங்களை மாதிரி டைல்ஸ் வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி அன்னன்னைக்கு சம்பாரித்து சாப்பிட்றவங்களாம் மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா?
சரி ஓகே அதையும் விட்டாச்சு. இப்படியே வந்து நிறைய வீடு இருக்குது, ஆனால் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஊரில் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போட்டுட்டு எதுக்குடா நம்ம இங்கே வந்து இருக்கணும். ஒரு கட்டத்தில் முடிவே பண்ணிட்டேன், ஒரு 4 மாதம் 5 மாதம் தான், பாப்பாவுக்கு ஸ்கூல் முடியட்டும், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிடச்சது தான் இந்த வீடு. ஸோ பார்க்கலாம் இந்த வீடு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு. ஏட்டா வீட்டை காட்டினோட இவ்வளோ தூரம் பேசிட்டீங்களே நினைக்காதீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய டீட்டெயில். இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க வாடகை வீட்டு போகிறேன்னா. இந்த வீட்டுக்கு ரெண்டு சொல்லிடுங்க. இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து வந்து எவ்வளோ? 5700 ரூபாய், 5700. ஸோ நம்ம கரண்ட் பில்லு சேர்த்தோம் அப்படின்னா 6000 வந்துடும். தண்ணி நல்ல தண்ணிக்கு அவங்க அமௌண்ட் வாங்கலை. போர் தண்ணி வந்து போர்வால் வந்து அவங்க வீட்டு கனெக்ஷனோட வர்றனாடி என்ன வருதோ எல்லா 6 பேரும் சேர்ந்து அந்த கரண்ட் பில், போர்வால் அந்த கரண்ட் பில் சார்ஜ் மட்டும். மற்ற தண்ணிக்கு வேற தண்ணிக்கு எந்த காசும் வாங்கலை. கரண்ட் பில் நம்மளோட இது வேற வந்து அவ்வளோதான். இந்த வீட்டில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த வீட்டில் வந்து அதே வீடு மாதிரி தான். என்ன அப்படின்னா கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ பாத்ரூம் நமக்கு உள்ளே வந்துடுது, லெட்டின் பாத்ரூம் வந்து உள்ளே வந்துடுது. போர் தண்ணி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு ஒரு தனியாக டோர் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். பெட்ரூமை தாண்டி நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, கடைசி வந்து பெட்ரூம் தான். ஸோ எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ காய்கறி கட் பண்ணுறது இங்கேயே கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அங்கே வந்து பெட்ரூமை தாண்டி பெட்டு மேலேயும் பாதி உட்காந்து கட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, வீடு வந்து அவ்வளோதான். வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். அப்புறம் வந்து தம்பி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என் தம்பி வந்து பசங்க கூட இருந்துக்கிறேன், கலை அவங்களாம் வந்து தனியாக, பசங்களாம் தனியாக தான் இருக்காங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அவனே. ஏன் அப்படின்னா இப்போ சிங்கிள் பெட்ரூமில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க மட்டும்தான், வேறு எங்கேயுமே வந்து அலோடே கிடையாது. டபுள் பெட்ரூம் வீடு போனோம்னு வைங்களேன், வாடகை வந்து 9000, 15, 12 அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது. மினிமம் சொல்கிறேன், மினிமமாக நாங்கள் பார்த்தோம் 9000, 9500. ஸோ இவ்வளவு ஒரு என்ன சொல், என்னோட 10 நாள் சேலரி வந்து வாடகைக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இது எனக்கு அது எந்த வகையில் யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து நான் என் ஊரில் போயிட்டு என் ஊரில் 10 நாள் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு 20 நாள் வேலைக்கு போனால் கூட அது ஓகேவாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சமயம் வந்து தோணிடுச்சு. சரி அவ்வளோதாங்க வீட்டோட அப்டேட். இந்த வீட்டில் தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். இந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரப்போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த வீடு இந்த இன்டீரியர் தான் வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரப்போகுது. இந்த பேக்ரவுண்டை தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்த அமௌண்ட் வந்து 2500 ரூபாய். 2000 நான் சொல்கிறேன், இவர் 2500 சொல்கிறாரு. ஹவுஸ் ஓனர் என்ன ரேட்டு? 2500 தான் சொன்னாங்க. ஓகே ஓகே, அது கூட கொடுத்துடலாம். பரவாயில்ல, 12,000 ரூபாய்னா மனசு கேட்க மாட்டேங்க உண்மையாகவே. சரி ஓகே, நீங்களும் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடு வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் வந்து 5000 கொடுத்தாச்சு. வீடு வந்து எங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த வீடு எங்கள் வீடு ஆயிடுச்சு. இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீடு மாற்ற வாய்ப்பு இருக்காது. நாங்கள் வந்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்பேஸ் தகுந்த மாதிரி இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வாடகை வீட்டோட அப்டேட் வந்து அவ்வளோதான். அப்டேட்டில் நம்ம வாடகை வீட்டோட விசிட் வந்து அவ்வளோதான். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆள் இல்லாமல் நம்ம மட்டும் தான் இருக்கோம், நம்ம தான் திங்ஸை தூக்கிட்டு வரணும். இந்த பாண்ட பைய இன்னொருத்தவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. பெயிண்ட் அடித்தவங்களும் கீழே வந்து டைல்ஸ் அவ்வளோதான் துடைக்கலை, லைட்டாக மட்டும்தான் துடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. வீடு கூட்டாத, வீடு துடைக்காத, போய் தண்ணியில் வச்சுட்டு வா. நான் சொல்கிறது இல்லைங்க, இன்னைக்கு இன்னும் நம்ம வந்து குடி வரைக்கும் 15 நாள் இருக்குது. இன்றைக்கே வீட்டை கூட்டி மாப்பு போட்டு புது மாப்பு தான் வாங்கி தொடப்பாலாம், புது சீமாரி தான் வச்சு தொடச்சாச்சு. நான் என்ன சொன்னேன், இதே 15 நாள் கழிச்சு நீ பால் காய்ச்சலுக்கு 2 நாள் முன்னாடி தொடப்படி, ஏன் நீ இப்போவே துடைக்கிற, அன்னைக்கு ஒரு வழியாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் என்னைய பாண்ட போய் சொல்கிறேன். ஒரு வேலையை 2 இடம் பார்க்குறா இவ. அப்படி இல்லைங்க, இன்னொருத்தவங்க இருந்துட்டு போயிருக்கிறாங்கல்ல, போதுக்காக எல்லாத்துலேயும் சந்தனம் குங்குமம் அப்படின்னா இழிவி வச்சுட்டு அப்படின்னா வச்சுட்டு போட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் தொடச்சி நால்ரெட் பண்ணேன். இன்னும் துடைக்கிற வேலை இருக்குது, இன்னும் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இந்த செல்ஃப் எல்லாம் ஏறி இவர் தான் கூட்டணும், துடைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். நானா? நம்ம சேர் எடுத்துகிட்டு வரலாம் ஏற்றி விட்டுருப்பேன் இப்போவே.
சரி ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படிலாம் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், நம்ம வீட்டில் எங்கெங்கே எதெல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, பாய். பாய்.